வந்திருக்கோம், சீனோ ஏரிக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் அவ்வளோவா வந்து தண்ணி போகல. அப்படியே பேக் கேமரா போட்டு ஸ்டிப்பர் அந்த வழியாக போகலாமா? அந்த வழியாகவும் அந்த காரணத்துக்குள்ள அந்த வழியாக ஓகே. நம்ம இப்போதைக்கு தண்ணி வந்து ரொம்ப போகனால அதே மாதிரி இதோ ஜித்து நடந்து போகிறான் பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா அருவி மாதிரியே வந்து கூட்டம். ஆனால் இந்த டைமில் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லை. சரி, இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போயிட்டு அந்த சைடு பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு தண்ணி விழுந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீமாவரம் போட்டிருப்பேன். அதில் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் ஒரு மாதத்துல தண்ணி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நவம்பரோ இல்லை டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கு நம்ம போகும்போது வந்து தண்ணி இருக்கும், இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இருந்தாலும் ஜித்துக்கு கொஞ்சம் நீச்சல் அவங்க அப்பா சொல்லிக் கொடுக்கணுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த தண்ணியில் இருந்த வரைக்கும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் அருவி மாதிரி விழுந்தது. அதனால் வந்து கொஞ்சம் போனதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதோ ஜித்து நல்லா ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். சரி, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், வாங்க பார்ப்போம். ஓகே, இதுலேயே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். சரி, அதுக்குள்ளே வாங்கப்பா எங்கள் மேலே தூக்கி விடுங்க. அவங்க மேலே அந்த சைடு வந்து அவங்க நீச்சல் கற்று நிறைய பேர் வந்து ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு புத்தர் மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு உடனே கீழே உட்காந்துக்கிட்டான். அதுக்கடுத்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி விடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தேன். அப்படியே பார்த்தேன், அவ்வளோதான், மேலே ஏற்றி விட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் நானும் பொண்ணு திரும்பிட்டோம். அங்கே பக்கத்தில் ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டாங்க அவ்வளோ தூரம். நான் காமிக்கிற பாருங்க, அந்த சைடு போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே போனாங்க. நான் இங்கேயே நின்றுட்டேன். வராங்க நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு. என்ட்ரன்ஸில் இருந்தால் ஓரளவுக்கு வந்து தண்ணி வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே நடுவில் சென்டர்லலாம் வந்து தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி தூரமாக வந்து தண்ணி வருது. நான் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு. கொஞ்சம் அங்கங்கே நடுவில் வந்து தண்ணி வரல, ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. வாங்கிட்டு வந்தீங்க மாங்காய்? வா வேணுமா? நீங்கள் என்ன வாங்கிட்டு வரீங்க? அவிச்ச வேர்க்கடலை பார்த்தேன். ஏன்னா தண்ணியில் நீச்சல் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜித்துக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு போஸ்லாம் என்கிட்ட கொடுத்து போயிட்டாங்க. நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், இங்கேருந்து இருந்த காசு வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஏமா எங்க நீ என்ன சுற்றிக்கிட்டே இருக்க? மீன் பிடிக்க போகிறேன், மாங்காய் எனக்கு கொடுக்குறோம். ஜித்து வந்து தண்ணி அவ்வளோ இல்லாதனால அவ்வளோ என்ஜாய் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் பிடிச்சி போட்டான், உட்காந்துருக்கான். நல்லா ஜாலியாக விளாண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.